தேவனுடைய வார்த்தை அதுதான் நம்ம உடம்புக்கு என்னது, நம்ம ஆவிக்கு சாப்பாடு. சாப்பிட்ற நேரம் என்ன பண்ணும், கரெக்டா சாப்பாடை பார்த்து தேவையான அளவு சாப்பிட்டுடணும். இல்லையா? சாப்பிடும்போது சரியா சாப்பிடாம எனக்கு வேணாம் வேணான்றதா பின்னாடி நம்ம தான் நோய்வாய்ப்பட்டு போவோம். அல்லேலூயா. ஆவியில நம்ம நோய்வாய்ப்படக்கூடாது, ஆத்துமாவுல நம்ம நோய்வாய்ப்படக்கூடாது, நம்ம தோய்ந்து போகக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தேவனுடைய வார்த்தைய முழுமையா கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிச்ச வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உபவாசம் அப்படின்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல சொன்னா சில பேருக்கு தெரியும், பாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எல்லாருமே பாஸ்டிங் இருக்கிறாங்க, அநேக பேர் பாஸ்டிங் இருக்காங்க. ஆனா உபவாசம்னா என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். கடவுள் எப்படி நான் உபவாசம் இருந்தா என்னை ஏத்துப்பாரு, நான் கேட்கறது எனக்கு நடக்கும் அப்படின்றத குறித்தான ஒரு தெளிவு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த தெளிவின் படி நம்ம ஒரு உபவாசம் இருந்தாதான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். உபவாசம் நம்ம தனித்தனியா இருக்கிறோம், ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இன்னும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ தனிப்பட்ட உபவாசம் தேவையில்லையானா தேவைதான். அல்லேலூயா. ஆனா அது எப்படி இருக்கணும், இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்க, இந்த மெசேஜை கேட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இப்படிதான் இருந்தேனா, அப்படி இல்லைன்னா தப்பு கிடையாது. இனிமே என்ன பண்ணுங்க, இது மாதிரி இருக்க பாருங்க. உபவாசம் அப்படின்றது சாப்பிடாம இருந்து வாசம் அப்படின்னு ஒண்ணு கூட வருது இல்ல. வாசம்னா என்னது, ஒரு தங்குறது, இருக்கிறது, வாசம் பண்ணுகிற இடம். இப்ப கர்த்தர் வாசம் பண்ணுகிற, வாசம்னா சேர்ந்து இருக்கிறது. ஆண்டவரோடு கூட உபவாசத்துல ஆண்டவரோடு கூட இணைஞ்சு இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம். அல்லேலூயா. நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு மற்ற காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு துணி துவைச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் இல்லை. கேட்டா எனக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போறேன். அல்லேலூயா. வேலைக்கு என்னைக்கு போலையோ அன்னைக்கு போடுங்க உபவாசம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் நான் கறி குழம்பு சாப்பிடணும், எப்படி நான் உபவாசங்கிறது? அல்லேலூயா. ஒரே ஒரு நேரம் ஆண்டவருக்காக நம்மளால உபவாசம் இருக்க முடியாதா? சொல்ல போனா நம்ம எந்த விஷயம்லாம் ஆண்டவருக்காகன்னு சொல்றோமோ அதெல்லாம் ஆண்டவருக்காக இல்லை. நீங்க உபவாசம் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோஜனமா? இல்ல, நமக்கு தான் பிரயோஜனம், நமக்கு தான் ஆசீர்வாதம், நம்ம ஜபத்துக்கு தான் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த உபவாசத்தை பைபிள்ல இருந்து எத்தனை பேர் உபவாசம் இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் உபவாசம் இருந்துக்கிறாங்க? தானியேல் உபவாசம் இருந்தாரு, ரைட்டு. வேற? சரி, நிறைய பேர் உபவாசம் இருந்தாங்க. அவங்கள இருந்து ஒரு 3 பேரை மட்டும் நான் சொல்றேன். யார் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? ஏன்னா நான் அவங்கள சொல்லிட்டு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனம். யாரு இது? அங்கே அவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னா மோசே. மோசே என்ற தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து அடிமையா இருந்தவங்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்த மோசே 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. எத்தனை நாள்? ஆனா ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம 2 நாளைக்கு மேல இருக்க முடியாதான். இப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அதான் சொல்றாங்க, 2 நாளைக்கு மேல நம்மளுக்கு ஒரு நாளே இருக்க முடியாது, தொண்டையெல்லாம் காஞ்சி மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அப்படியே முயற்சி பண்ணி இருந்தாலும் 2 நாளைக்கு மேல ஒரு மனுஷனால தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு மேல சாப்பிடாம இருக்க முடியாது. அவ்வளவுதான், நம்ம உடம்பு பலவீனப்பட்டு நம்ம இறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த காலத்துல மோசே என்ன பண்ணிருக்காரு, 40 நாள் புசிக்கவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை, இப்படி இருந்திருக்காங்க உபவாசம். அப்போ அவங்க எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்திருப்பாங்க அந்த உபவாசத்தை. அப்போ அவரு சாப்பிடாம குடிக்காம எங்க கீழே எதனா வேலை செஞ்சுட்டு இருந்தாரா? இல்ல, அவர் மலை மேல போய் தேவனோடு கூட சஞ்சரித்துட்டு இருந்தாராம். அல்லேலூயா. தேவனோடு கூட நம்ம இருந்தோம்னா நம்ம சாப்பிடாததும் நம்ம தண்ணி குடிக்காததும் அதனுடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன் நான் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா, உபவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் ஒடுக்கப்படுது. அல்லேலூயா. மாம்சத்துல உலகத்துல ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மாம்சத்துல பலன் வேணும். ஆமென். புரியுதா நான் சொல்றது? நான் நல்லா சாப்பிட்டு நான் பலசாலியா இருந்தாதான் யாராவது வந்தா நான் அடிக்க முடியும், ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும். அப்ப இந்த உலகத்துக்கு தேவையான பலன் வேணும்னா நம்ம மாம்சம் பலமா இருக்கணும், அதுக்கு நல்லா சாப்பிடணும். ஆனா ஆவியில தேவனோடு கூட இணையணும், ஆவியில தேவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும், ஆவியில என் ஆத்மாவில ஒரு விடுதலை வேணும், ஆவியில நான் நித்திய ஜீவனை, நம்ம எல்லாமே ஆவியில தான், கிறிஸ்தவர்கள் ஆவியில தான் சாதிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியில எனக்கு ஒரு பலன் வேணும்னா நம்ம சரீரம் மாம்சம் ஒடுக்கப்படணும். மாம்சம் ஒடுக்கப்படணும்னா நான் சாப்பிடாம குடிக்காம, சில பேரால குடிக்காம தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், தண்ணி மட்டும் குடிக்கலாம். அப்போ நீங்க ஒரு நேரம், இவர் 40 நாள் இருந்தாரு, உங்களை ஒரு நாள் கூட சொல்ல, ஒரே ஒரு நேரம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க உங்க மாம்சத்தை ஒடுக்கும் போது உங்க ஆவி பலனடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
இப்ப மாம்ச பலனா இருந்தா நீங்க மாம்சத்துல என்னால முடியும், என்னால செய்ய முடியும் அப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா உங்க மாம்சம் ஒடுக்கப்பட்டு ஆவி பலன் அடையும் போது, ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியல, என்னால இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல, என்னால எதுவுமே முடியலன்னும் போது அவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியில பலன் அடையும் போது நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும். என்ன பண்ண முடியும்? பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கும் போது வருது பாருங்க தூக்கம், அந்த தூக்கம்லாம் உங்களை விட்டு போகும். ஒரு புது மனுஷனா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த உணர்வு வரும். கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை கொடுப்பாரு. இது வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், இனிமே நான் அப்படி இல்லை, என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைச்சதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஜெயிக்க உதவி செய். அதனாலதான் உபவாசம் இருங்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. உபவாசம் இருக்கும்போது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு சாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன், கீழே நான் சொல்றேன். அப்ப அவரால் 40 நாள் இருக்க முடியும்னா உங்களால 1 மணி நேரம் ஒரு நேரம் இருக்க முடியாதா? அப்போ அவர் போய் அந்த உபவாசம் இருக்கிற நாளெல்லாம் தேவனோடு இருந்தார். அப்போ நம்ம உபவாசம் இருக்கும்போது நம்ம சொந்த வேலைகளை செய்யக்கூடாது, தேவனோடு கூட தேவ சமூகத்துல இருக்கணும். இப்ப நான் மத்தியானம் உபவாசம் நான் இருக்க போறேன், இல்ல காலையில இருந்து நான் சாப்பிடல, காலையில உபவாசம் இருக்க போறேன் அப்படின்னா காலையில 8 மணிக்கு தேவ சமூகத்துல உட்காருங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல உட்காரணும். இது நீங்க தனியா உட்காரும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனாலதான் சபையா சேர்ந்து உட்காரலாம்னு சொல்றோம். அல்லேலூயா. பாட்டு பாடலாம், ஆண்டுடைய நாமத்தை துதிக்கலாம், நம்முடைய குற்றங்களை குறைவுகளை ஆண்டிடத்துல சொல்லி நம்ம முதல்ல நம்மளை என்ன பண்ணிக்கொள்ளணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதே போல 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனம். எலியா என்ற ஒரு மனுஷன், அவரு 3 வருஷம் 6 மாசம் மழை வராம தடுத்து நிறுத்தினாராம். அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை எங்க இருந்து வந்துச்சு? இதே மாதிரி அவர் தேவனோடு கூட உறவுல இருந்ததுனால அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை வந்துச்சு. நம்மளும் பெரிய காரியங்களை செய்யணும், நான் ஜெபிச்சா நடக்கணும், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். அப்ப எலியா என்ன பண்ணியிருக்காரு? எடுத்துட்டீங்களா? 1 ராஜாக்கள் 19:8. தேவ தூதன் அவர் உபவாசம் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு? மாதிரி 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, உணவை கொடுக்கிறாரு. அத மாதிரி ஆண்டவர் நமக்கு வார்த்தை என்ற உணவை கொடுப்பாரு. அதை சாப்பிட்ட பிறகு ஆண்டவரோடு கூட சேரு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். ஆமென். அதே போல இயேசு கிறிஸ்துவும் உபவாசித்தாரு, 40 நாள் உபவாசித்தாரு. ஏன்? அவர் ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்பதாக, பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை சொல்றதுக்கு முன்பதாக, ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பதாக, பேய் பிசாசுகளை விரட்டுறதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணாரு? 40 நாள் குசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாரு. இப்ப ஏசப்பாவும் என்ன பண்ணியிருக்காரு? 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. அப்போ உபவாசம் இருக்கிறது தப்பா சரியான்னு கேட்டா உபவாசம் இருக்கணும். போன முறை நான் சொன்னேன், லெந்து காலத்துல எப்படி உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி உபவாசம் இருக்கணும்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப அவங்கெல்லாம் 40 நாள் இருந்தாங்க, நானும் 40 நாள் இருக்கணுமா அப்படின்னா உங்களால முடியும்னா நீங்க இருக்கலாம். 40 நாள் என்ன, 50 நாள் கூட இருங்க, 30 நாள் இருங்க, 20 நாள் இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாட்கள் எல்லாம் குறிக்கல. 3 நாள் இருங்க, 2 நாள் இருங்க, 1 நாள். ஆனா எப்ப இருக்கிறீங்களோ அப்ப தேவனோடு இருங்க. அல்லேலூயா. அதுதான் உபவாசம். நீங்க பாட்டுக்கு உபவாசம் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க சொந்த வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன இல்ல? உபவாசம் இல்ல. மோசே என்ன பண்றாரு? எதுக்காக உபவாசம் இருந்தாரு தெரியுமா? அவரு எதுக்காக மேல போய் தேவனோடு கூட மலையில பேசினாரு? தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான 10 கற்பனைகள் சொல்றோம்ல, கட்டளைகள் சொல்றோம்ல, அந்த கட்டளைகளை வாங்குறதுக்காக தான் அவர் மலை மேல போனாரு. அல்லேலூயா. ஆனா இந்த நாள்ல உபவாசிக்கிறவங்க எதுக்காக உபவாசிக்கிறோம்? தங்களுடைய சொந்த காரியத்துக்காக நம்ம உபவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, பின்பு இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ மோசே எதுக்காக உபவாசம் இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்காக இருந்தாரு. ஹல்லேலூயா. நம்ம கூட சுற்றி உள்ள ஜனங்களுக்காக உபவாசம் இருக்கணும். ஆமென். ஐயோ எனக்கு வீடு வேணும், பைபிள் முழுமையும் பாருங்க, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், பணம் வேணும்னு யாருமே உபவாசம் இருக்கல. ஹல்லேலூயா. சொந்தம் நான் எனக்குன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஜபத்தை உபவாசத்தை கர்த்தர் அருவருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு முன்பதாக எனக்குன்னு போய் இப்படி நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை பார்த்தோன்னே அவருக்கு அருவருப்பா இருக்குமா? அல்லேலூயா. ஏன்னா நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா. தான் சுயமா இருக்கிறவனுக்கு எதுவுமே வாய்க்காது. அல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக தேவனுக்காக நீ யாரு நன்மை செய்ய நீங்க முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு நீங்க கேட்கவே தேவையில்ல, கேட்காத முன்பதாகவே உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆமென். ஆண்டவர்தான் ஒரு வார்த்தை சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்கறதே அதிக நிச்சயம் அல்லவா? நம்மளே சாதாரண உலகத்துல வாழ்ற நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு
பெஸ்டானதை பார்த்து 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 கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் என்ன சொல்றாரு? நீ என் கூட பேசு, என் கூட இருன்றாரு. அவ்வளவுதான். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை நீ துதி, நான் உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறேன்றார். ஆமென். கோடி கட்டி கொடு, மாடி கட்டி கொடுன்னு அவர் கேட்கல. உன் சொத்தை எழுதி கொடுன்னு அவர் கேட்கல. அல்லேலூயா. தேவனோடு நீங்க இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென்.